பெய்யுது. நாங்களே போய் குளிக்கலாம்னு இருக்கோம். செம்மையா இருக்கு இந்த லொகேஷனு. ஹால் இடமே இல்லாமல் இதோ காருக்கு நடுவில் நிறுத்திட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிகேலா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது இன்னைக்கு ட்ரிப்பு தான் கிளம்பிட்டோம். நான் அப்புறம் கௌதம் அண்ணா, சிவாண்ணா எல்லாம் இப்போ ட்ரிப்பு கிளம்பிட்டோம். கார் அங்கே நின்றுட்டுருக்கு. லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு. 12 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். இப்போ ஜஸ்ட் சீக்கிரமா 1:45 கார்ல ஏறணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜூஸ் குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ கார் கிட்ட வந்துட்டு கார் அப்படி இதான் நம்ம வண்டி. அண்ணா இப்போ வண்டி எடுக்க போயிட்டாரு. போயிட்டு வண்டி பார்க்கிங்லேருந்து எடுத்து திருப்பிட்டு வந்தோடனே நம்ம இப்போ கார் ஏறி கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ பீமாஸ் ரெஸ்டாரண்ட், தமிழ் ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அங்கே போனால் எதுவுமே கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் இங்கே நான் பார்சல் வாங்கி போனேன். எக்ஸ்ட்ராவே 2 சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டோம். நம்ம பார்சல் வந்தாச்சு. அண்ணா தூக்கி கொண்டு வந்தாச்சு. ஃபுல்லாக பிரியாணி தான். பீமாஸ். இப்போ கார் எடுக்கிறோம், கிளம்புறோம், தட்டுறோம், தூங்குறோம். ஓகே, போகலாமா? கார் ரெடி, பார்க்கிங்லேருந்து எடுத்துட்டோம். நம்ம ட்ரெஸ்ஸு, வண்டி, சாப்பாடு, ஸ்நாக்ஸு, தண்ணி, ட்ரெஸ்ஸு எல்லாம் ரெடி. இப்போ கிளம்ப வேண்டியதான். அது மட்டும்தான் பாக்கி. சரி, காருக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ட்ரிப்பு இனிதே ஆரம்பிச்சாச்சு மக்களே. கிளம்பிட்டோம். இனிமேல் தாறுமாறு தக்காளி சோறு தான். சோறும் ரெடி, கிளம்பியாச்சு. இதோ நம்ம சிவா அண்ணா, கௌதம் அண்ணா ஓட்ட, பின்னாடி நானும் பாலாஜியும். மக்களே, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இதை பாருங்க, பிளாக் கிளவுடு. மழை வருமானே தெரியல. ஸ்டார் மரம் இருக்கு. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். மழை வரும். எப்பா எவ்வளோ கருப்பா இருக்கு. இந்த மாதிரிலாம் மேகம் வந்து பார்க்கவே முடியாது இல்லைண்ணா. இந்த மாதிரிலாம் வந்து தெரியாதுல தெரியும். ரைட்ல பாரு மலைகள்லாம் பாருங்க. அங்க பாரு, அந்த காட்டுறா தரமான ஒரு சாடுமாறு போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் போய்கிட்டு இருக்கோம். பாட்டை போட்டு வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். இதில் நடுவில் வந்து நெத்திலி ஃப்ரையும் மட்டன் பிரியாணி காலியானது தான் மிச்சம். இது துபாய் அல்ல, நம் நாடு. துபாயிலே இல்லை, சாச்சல் தான் இருக்கு. ஓரங்கட்டுங்கள், கைகளை கழுவ வேண்டும். இல்லை என்றால் கை காஞ்சிச்சுன்னா கல்யாணம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால பாலாஜி வந்து கண்டிப்பாக சீக்கிரம் கை கழுவணும்ட்டா. அப்படி இவ்வளோ பெரிய ஹைவேவில் பாருங்க, மேகம்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே இவ்வளோ மேகம்லாம் துபாயில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ நம்ம துபாயில் இல்லை, ஷார்ஜாவில் இருக்கோம். சும்மா ஒரு ரெஸ்ட்டுக்கு சாப்பிட்டது கை கழுவிட்டு அண்ணன் ஃபோட்டோ கொடுக்குறதுக்கு போஸ்ட்டுக்கு ரெடியாக உட்காந்துருக்கேன். அப்படி பாருங்களேன், சுற்றி சும்மா மலை தான். மலையோ மலை, மலை மலை மலை. ஹை ஸ்பீடில் போயிட்டு நம்ம கார்லாம் செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. வாழைப்பழம் சாப்பிடும் உங்கள் பாலாஜி. இதோ சிவாண்ணா செம்மையா இருக்குங்க. தாறுமாறு தக்காளி சோறு பண்ணுறோம். இன்னும் போகிறோம். வீடியோ இன்னும் தாறுமாறாக வரும்போது அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கொஞ்சம் லைக்கை போட்டு விடுங்க. செம்மையா இருக்கு. மழை பெய்யுது. நாங்களே போய் குளிக்கலாம்னு இருக்கோம். மலையில் நினைந்து கொண்டே குளிக்கலாமா? போ, செம்மையா இருக்கு. 2 பக்கமா அப்படியே மலைகள், மலைக்கு நடுவில் போய் கொண்டிருக்கிறோம். குறைஞ்சு அப்படியே இது ரோடு போட்டுருக்காங்க, தெரியுதுங்களா?
என்னமா மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்பா மலைகள் நடுவில் மழை பெய்யுது. டிஸ்பிளேவே தெரிய மாட்டேது பாருங்க. அவன் முன்னாடி பார்க்கறதுக்கே எப்படி மழை பெய்யுமா? மழை. பாலாஜி தம்ப்நெயிலுக்கு டைட்டில் சொல்லிட்டு இருக்கா. மழை பயங்கரமான மழை பெய்யுதா. ஃபுல்லாக மழைதான். மலைக்கு நடுவில் மழை. மலைகள் மழை வேற போகுதே. சரியா மழை வருது. கார் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. ஒரு கண்ணாடி இறக்கிட்டுப்பா இப்படி பேஞ்சிக்கிட்டு இருப்பாங்க மழை. ஃபுல்லாக மொட்டை மழை தான். ஆக்சுவலாக ஹட்டாக்கு இன்னாண்ட பக்கம் இது. நம்ம முன்னே ஹட்டா போயிருந்தோம்ல, அதுக்கு இன்னாண்ட சைடு இது. ஆக்சுவலாக இதுவும் வந்து நம்ம ஒரு ஓமன் டெரிட்டரி போயிட்டுருக்கோம். இது எப்படின்னா யூஏஇக்குள்ளவே ஒரு ஓமனோட டெரிட்டரி இருக்குது, ஓமனோட நாட்டு. அதுக்குள்ளே யூஏஇயும் இருக்குது. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு, அதுக்குள்ளே இன்னொரு நாடு, அந்த மாதிரி இது. அது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இந்த நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டோட பகுதி இருக்குது, அதுக்கு நடுவில் இன்னொரு நாட்டோட பகுதியும் இருக்குது. என்ன இறங்கிட்டார், ஃபுல் வைப் தான். வந்ததடா அந்த நாள் ஞாபகம் வந்ததடா. மக்களே, இவ்வுலகில் நீங்கள் காணாத ஸ்தலத்தை நாங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குது. இவட அரபு கண்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மழையில் வீடியோ எடுத்து என் பேண்ட்டை நனைஞ்சிச்சு. எல்லாம் உங்களுக்காக தான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். பாலாஜி சொன்னதுனாக்கா சர்ப்ரைஸ் பண்ணுறாடு. சிலுக்கு சிவாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். நீ சப்ஸ்கிரைப் அழுத்திக்கோ. இங்கே பாருங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீடு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து 10 மைல் தாண்ட முடியல. ஃபுல் டிராஃபிக்காக போயிட்டு இருக்கோம் நாங்கள். இந்த ஏரியா பாருங்க, செம்மையா இருக்கு. அப்படியே மலைக்கு நடுவில் அப்படியே மரங்களும் அப்படியே மலையிலேருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம், டவுனில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்களேன், செம்மையா இருக்கு இந்த இடம். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்போ தான் பார்க்குறேன். செம்மையா இருக்கு இந்த லொக்கேஷனு. லீவு நாளுன்றதுனால கூட்டம் சும்மா அலமோதுதுங்க. அப்படியே கார் பாருங்க, எவ்வளோ கார் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக எல்லாமே காஸ்ட்லியான கார் தாங்க. செம்மையாக இருக்குப்பா. ஃபுல்லாக மேலே அங்கே பாருங்கள், மேலே ஒரு பெரிய மலை தான். நடுவில் சும்மா அப்படியே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷனு. ஹால் இடமே இல்லாமல் இதோ காருக்கு நடுவில் நிறுத்திட்டு சுற்றி மலை. இதோ வீடியோ எடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு. ஓகே டன். யாரும் இல்லாத இடத்துல சும்மா காரை நிப்பாட்டிட்டு சுற்றி மழை வேற லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இங்கே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அண்ணன் பின்னாடி டிக்கியில் இருக்கிற இது உக்காரணும்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறதே தூக்கிட்டு வந்துட்டார். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே கீழே ஈரமாக இருக்குது. அதனால் சிவா அண்ணா ஒரு மாசு தான். கார் ரெடியாக இருக்குது. சும்மா இவன் சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு வந்த நம்ம பிரியாணிகளை மீல்ஸுகளை சாப்பிட்டு அப்புறமா இன்னுமா அந்த பக்கமாக போயிட்டு பார்க்கலான்ட்டு. அந்த பக்கமும் இன்னும் போகுது ரூட்டு. ஏன்னா நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதனால் அது இறங்கி அங்கே உள்ளே போய் இன்னும் போய் பார்த்துருவோம். மக்களே, நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது ஆப்போசிட் ஒரு கார் வருது, அதோட ஃப்ளாஷில் இந்த வெளிச்சத்தில் காட்டுறேன். 6 மணி கூட இன்னும் ஆகலைங்க, 5:55 தான் ஆகுது. ஆனால் இந்த மலைக்கு நடுவில் ஃபுல் கும் இருட்டுன்னு ஆயிடுச்சு. ஃபோக்கஸே ஆகுதா இல்லையா? ஆக மாட்டுது. ஏன்னா ஃபுல் இருட்டுங்க, ஃபோக்கஸே ஆக மாட்டுது பாருங்கள் வீடியோவே. அவ்வளோ கும் இருட்டில் இருக்கோம் நாங்கள். வண்டிங்க காருங்கெல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகுன்னுக்கிட்டு இருக்கேன், ஆக மாட்டுது. எங்கள் காரு மட்டும் அந்த லைட்டு வந்தால் தாங்க. ஏன்னா வெளிச்சமே இல்லாதனால அது ஒழுங்காக ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. நாங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலான்னு வந்தோம் ஜாலியாக. கடைசியில் இருட்டாகிட்டு இன்னும் இந்த பக்கம் வந்து இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ கை காட்டுறோம்ல, இந்த பக்கம் போய் இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் அதையாவது பார்ப்போம்.
வீடியோ எண்டிங் இப்படி ட்ராஜடியாக முடியும் நானே எதிர்பார்க்கவில்லை. ஓகே, என்னன்னு போய் பார்ப்போம். என்ன வீடியோவில் ஏதோ உள்ளே போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ நீ வந்திருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் தான் சொன்னேனே, ட்ராஜடி ஆகிடுச்சிங்க. சரி, சாப்பிட்டோம், இருட்டாயிடுச்சு, கார் எடுத்துகிட்டு உள்ளேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போகிறோம். போய்கிட்டே இருக்கும், ஒரு கிலோமீட்டர் கூட தாண்டி மாட்டோம். திருப்பி மழை பெஞ்சது பாருங்க. மழை உள்ளேருந்து போன காரெல்லாம் அந்த ஃபால்ஸுக்கு எல்லாம் போய் பார்க்கலான்னு போன காரெல்லாம் ரிட்டன் கொத்தாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லை. சரி, மழை பெய்யுதே, நீ இது நிற்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஃபுல்லாக மேலே மேகமூட்டமாகிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு. கிளைமேட் வந்து துபாயை காட்டிலையும் அந்த பக்கம் வந்து ரொம்ப மழை பிரதேசம்ன்றதுனால அங்கே ரொம்ப குளிர் வேறு, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இதை விடுற மாதிரி தெரியல. ஆனால் துபாயில் மழை இல்லைங்க அந்த டைமில். சரி, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, காரை திருப்பிடு வந்துட்டோம். அதனால தான் கிளைமேக்ஸு நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அங்கே போய் ஜாலியாக குடிக்கலான்னு கனவோடு போனோம். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து அந்த பீமாஸ் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின பிரியாணியை கொண்டு போய் 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் உட்காந்து மலைக்கு நடுவில் சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி தான் ஆச்சு. இங்கேருந்து வாங்கிட்டு போன பிரியாணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வரதுக்கு தான் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரே கவலையாக போச்சுங்க. அப்புறம் என்ன, சரி இதுதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் போனது, அந்த வீடியோஸ்லாம் சூப்பரான வீடியோஸ்லாம் ஸ்கை வியூக்கெலாம் போனோம். அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரேன். அதுவும் சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் வேணும். உங்களுக்காக தான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் வரும். ஷார்ட்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில். பெரிய வீடியோவும் அதுவும் அப்பப்போ வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2-3 வீடியோவது நான் கொண்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். நான் உங்கள் பிகே.